ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஜெபத்துக்கு வந்த ஒருவரையும் மாற்றுகிறவருக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் நோட்டு பேனா வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்க தானே? இல்லை அப்படின்னா நோட்டு வச்சுருக்கேன். வேணும்னா கை தூக்குங்க, தரேன். ஸ்வீட் வச்சிருக்கியா? மெனக்கெட்டு பிரசங்கத்தை எடுத்து எனக்கு என்ன வந்துச்சு போங்கப்பா அப்படின்னு போயிடக்கூடாது. சரி, நோட்டு வேணும்னா தாராளமாக கை தூக்கலாம். நோட்டு பின்னாடி வச்சுருக்கேன். பேனா இருக்குது, பேனா எடுத்துகிட்டு வரல பாஸ்டர், நோட்டு மட்டும் இருக்குது அப்படின்னாலும் பேனாவும் வச்சுருக்கேன். சரி, வேணுமா? யாருக்கா வேணும்னா கை தூக்குங்க. சீரம் கை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். அப்புறம் கிடைக்காது, கேட்டாலும் கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். ஸ்வீட்டி வாங்கி கொடுங்கம்மா. வாங்கி கொடுங்க. சரி, ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த தேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம சனிக்கிழமை நாம் தியானித்தோம், உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அதற்கு என்ன செய்யணும், எப்படி இருப்பார்கள் ஒரு மனம் புதிதாக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? என் பிரசங்கத்தினுடைய குறிப்புகளை பார்த்தீங்கன்னா மனசு விட்டு போயிடுவீங்க. என்னடா இவ்வளோன்ட்டு எழுதிட்டு வந்தே 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறான். இன்னைக்கு 2 பக்கம் எழுதியிருக்கேன். நான் ஜெபசி பார்த்துட்டு கேட்டால் அப்போ இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஓட்டிடுவீங்களான்னு. அப்படி இல்லை, முடிச்சிருக்கேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கிருபையினாலே நாம் என்னாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிருபை என்ன செஞ்சது என்பதையும் நாம் பார்த்தோம். பிதாவினிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை கிருபை என்ன பண்ணுச்சு, கொடுத்துச்சு. நம்மை இசைவாய் கட்டுமடியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இணைப்பாக கட்டப்படணும் என்பதை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அடுத்தது நாம 3வது காரியமாக நற்கிரிகளை செய்யணும் என்பதையும் நாம பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த கிருபை நமக்கு வந்தது என்பதை தியானித்தோம். யாராவது எழுதுறீங்கன்னா வாங்க, பரஞ்சோதிக்கு எழுதுறீங்களா? சரி, ஒரு சேர் எடுத்து போட்டு அப்படி உட்காந்துக்குங்க. சொல்ல எழுதுங்க. ஒரு சேர் எடுத்துட்டு வந்துடுங்க, பின்னாடி இருப்போம். சரி, இப்படி பிரிக்க கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை நான் சொன்னேன்.
படிச்சுங்க. ரட்சிப்பு மாத்திரமில்ல, கிருபைதான் நமக்கு வரங்களை கொடுக்குதுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? கிருபைதான் ரட்சிப்பை கட்டளை எடுக்கிறது, கிருபைதான் வரங்களை கொடுக்குது. ஹல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே வரங்களினால் கர்த்தர் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இத மையமாய் பேச ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப எழுதலாமா? கிருபைன்னு எழுதுங்க. இந்த பக்கம் ரட்சிப்பு, இந்த பக்கம் வரம். ஒரு சின்ன கோடு போட்டு இப்படி பண்ணுங்க. இந்த நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதை இன்னைக்கு பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம், 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாமல் விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த முடியும். ஓகே, தேங்க்யூ. இப்ப இந்த 3வது வசனத்தை தான் நாம் மையமாக தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா. அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே. ஹல்லேலூயா. கிருபையினாலே நீங்கள் என்ன நடந்தது என்பதை நாம் நேற்று பார்த்தோம், சனிக்கிழமை. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிருபையினாலதான் என்ன நடந்துச்சு? ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலதான் ஆண்டவர் வரங்களை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருகிறார், ஆனால் வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் எதை தருகிறாரு? கிருபையை தராரு. நான் சொல்றது புரியுதா? எல்லாருக்கும் கிருபையினால நிரப்புகிறார். ஆனால் வரங்களில் வித்தியாசத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதை வைத்து இது நடுவுல ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை இணைச்சிங்கன்னா அழகா இருக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வரங்களை செயல்பட்டது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ஹல்லேலூயா. கிருபை கர்த்தர் கொடுக்கிறது, ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிறது, வரம் கர்த்தர் கொடுக்கிறது. நடுவில் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தர் கொடுக்கிறது இல்ல, நமக்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற கருத்து புரிஞ்சுட்டே வருதா? பொறுமையை சொல்லித்தரேன், திரும்ப சொல்லித்தரேன். கிருபை கர்த்தர் கொடுக்கிறான், ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிறான், வரம் கர்த்தர் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பும் இந்த வரமும் எனக்குள் வேலை செய்யணும்னா எனக்கு எது தேவைன்னா விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. கிருபையை கொண்டு நம்மளுடைய விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9. என்னவா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஹல்லேலூயா. போதும், இந்த ஒரு வசனம் போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமானது ரட்சிப்பின் விசுவாசம். ஹல்லேலூயா.
என்னங்க தேவை இன்னைக்கு? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் அப்படியே மெய் மறந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கவனித்து அவனுக்குள் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்குது என்பதை கண்டு, ஹல்லேலூயா, என்ன விசுவாசம்? ரட்சிப்புக்கு ஏற்ற. ஹல்லேலூயா. இப்ப நம்ம லைஃப் அப்படியே ஒரு படமா போட்டு காட்டுவோம். நம்மளுக்கு நேராக சுவிசேஷம் வந்தது, நம்மளை தேடி கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பின் செய்தி நமக்கு சொல்லப்பட்ட போது அதை நாம் விசுவாசித்தோம். ஆமாவா இல்லையா? ஆமாதானே? விசுவாசித்ததுனால தேவன் நமக்கு அற்புதத்தை செய்தார். ஆமாதானே? எல்லாத்தையும் விட்டாங்க சாமி, இயேசுதான் எனக்கு காப்பாத்துவாரு, இயேசுதான்னு சொல்லி நம்ம நம்பணும். பாருங்க, அந்த இயேசு என்கிற அந்த விசுவாசம் நம்மளை விடுவித்ததுன்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான காரியம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நாம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ளார ஆதி சபைக்குள் இருந்த அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இன்னைக்கு செத்துக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது செத்துட்டு வருது? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:44. நான் பொறுமையா உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். வாசிங்க, வசனத்தை கொண்டே நான் பேசுறேன். போதும். விசுவாசிகள் எல்லாரும், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிற எல்லாரும். அடுத்த வார்த்தை பாருங்க, இல்ல விசுவாசித்த ஒருமித்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க? ஒருமித்து. ஹல்லேலூயா. இது அப்படியே மனசுல வச்சுக்கங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை முக்கியமான வசனம் நோட் பண்ணி வச்சுங்க. அப்படியே வச்சுட்டு எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் சொன்ன கருத்துக்கள் தான் அதுல இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை இழந்து போவதற்கான காரணம் என்னன்னா, ஹல்லேலூயா, ஆதி விசுவாசிகள் தேவனுடைய ரட்சிப்பை இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட, ஆதியில பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்னிடத்துல சரியா இருக்கா? ஹல்லேலூயா. என்கிட்ட சரியா இருக்கா? ஜெபிக்க வந்திருக்கிற நாம் 40 நாளும் நம்மளை மறுரூபமாக்கப்படும்படி நம்மளை அர்ப்பணிக்க வந்திருக்கிற நாம், கர்த்தரோடு இணைந்து கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிற நாம், ஆண்டவர் நம்மளிடத்துல கேட்கிற காரியம், ரட்சிப்பு கேட்க விசுவாசம் நம்மிடத்தில் உண்டா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுது தானே? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க கூடவே கூடாது. அது வாய்ப்பே கிடையாது. நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா என்கிட்ட எது இருக்கணும்?
நான் 40 நாள் உபவாசித்து என் உடலை ஒடுக்கி நான் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு நான் எதையும் சாப்பிடுவதில்லை, எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளுகிறேன், எல்லாவற்றையும் ஒதுக்குறேன், எல்லாவற்றையும் மறக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த உபவாசம் வீண். நான் சொல்ற கருத்து புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப என் ரட்சிப்பை இழக்கிறதுக்கு மிக முக்கியமானது எதுனா விசுவாசம் தான். அடுத்தது வாசிங்க, 1 கொரிந்தியர் 13:13 3 காரியத்தை சொல்லியிருப்பாரு. அன்பை குறித்து ஆரம்பிக்கப்பட்ட பகுதி விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்படித்தானே எழுதியிருக்கு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. எது முதல்ல வச்சிருக்காரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம் பிரதர், அன்பு முக்கியம் பிரதர். எழுதியிருக்கலாம்ல, ஃபர்ஸ்ட் வார்த்தையே அன்பு, விசுவாசம், நம்பிக்கைன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் முதல்ல எழுதப்பட்டது விசுவாசம். ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமானது என்னவென்றால் விசுவாசம். இப்ப நம்மளை பார்த்தே நம்ம கேள்வி கேட்டுக்குவோம், ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கு இருக்கிற விசுவாசம் என்னிடத்தில் உண்டா? லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18:8 தானே? வாசிங்க. வாசிங்க வாசிங்க, யாரோ ஒரு ஆள் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்ய வருவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு என்னைக்கும் டைரக்டா நம்மளுடைய ரட்சிப்பை தொடுவதில்ல, நம்மளுடைய தேவன் கொடுத்த கிருபையை தொடுவதில்லை. எதை தெரியுமா தொடுவான்? பிசாசு நம்மளுடைய விசுவாசத்தை தான் தொடுவான். நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் நாம ரட்சிப்பை இழப்பது, தேவனுடைய கிருபையை இழப்பது எதுல இருந்து தெரியுமா? விசுவாசத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசுக்கு எது தேவைன்னா நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தை இழக்க பண்ணணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாத்தையும் அவன் செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி சபையில் அதிகமாய் ரட்சிப்பும் வரவும் செயல்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அவர்கள் ஆணித்தரமாய் ஆண்டவரை நம்பினார்கள், ஆண்டவருக்காக ஜீவித்தார்கள். காரணம் அந்த விசுவாசம். ஐயா, வேதாந்த தெளிவாய் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. இத இன்னைக்கு சபைக்கு ரொம்ப அவசியம். தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை எடுக்கிறதுக்கு பிசாசை என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் என்ன பண்ணுவான்? செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? திரும்ப சொல்லணுமா? சொல்லணும்னா சொல்றேன். தேவன் கிருபையை தருகிறார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே கர்த்தருடைய வரத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு குறுகி போனதல்ல, கிருபை குறுகி போனதல்ல, வரங்கள் குறுகி போனது அல்ல. ஹல்லேலூயா. கிருபையை எல்லார் மேலும் வைக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் மேலேயும் அந்த கிருபையை வைக்கிறார்.
ஹல்லேலூயா. யார் யாருக்குள் விசுவாசம் இருக்குதோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கிறார். நான் சொல்றது புரியுதா? யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் பேரில் விசுவாசம் இருக்கோ அவர்களுக்கு தேவன் கொடுத்த வரங்கள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுல எந்த விதமான மனுஷனுடைய குவாலிட்டி இதுல இல்ல. நான் சொல்றது புரியுதா? திரும்ப சொல்றேன். இவன் படிச்சிருக்கிறானான்னு பார்க்கல, பணக்காரனா பார்க்கல, இவன் 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 வேதத்தின் முறைமைகளில் வளர்ந்தவனா பார்க்கவில்லை, நியாயப்பிரமாணத்தின்படி விதிகளின்படி வாழ்கிறவனா பார்க்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு பார்க்குது, விசுவாசம் இருந்தா அந்த ரட்சிப்பை தருது, விசுவாசம் இருந்தா அந்த வரங்கள் நமக்குள் செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு எழுதிக்கிறதுங்க, எழுதிக்கங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். எழுதிக்கா. ஒரு நிமிஷம். இதுல விசுவாசம் எழுதிங்க. இந்த விசுவாசத்தில் வளர முடியாதபடி பிசாசு போராடுவான். அவ்வளவுதான். இன்னைக்கு தலைப்பு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரோம புஸ்தகம் ரொம்ப டீட்டெயிலா எழுதப்பட்ட ஒரு பகுதி. இது புறஜாதிகளுக்கு அல்ல. இந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க ஒரு ஒரு அடிப்படை, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, சபைக்கு எழுதப்பட்ட பகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத பைபிள் ஸ்காலர்கள் இதை எப்படி சொல்லுவார்கள் என்றால் திருப்பப்படுகிற நிருபம். ஹல்லேலூயா. என்ன நிருபம்? திருப்பப்படுகிற நிருபம். சபை ஆதி நிலைமையை இழந்து விட்டது. சபை ஆதியின் மேன்மையை மறந்து விட்டது. அது மறக்காம இருக்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த ரோமர் புஸ்தகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த 1 அதிகாரம் 16வது வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வெட்கப்பட்டீங்கன்னா நம்ம ரொம்ப மோசமான ஆட்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் யார் தெரியுமா? இஸ் எ ஸ்காலர், பணக்காரன், நல்ல வசதி படிச்ச ஆள். தெருவில் நின்று எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா மேன்மையும் விட்டுட்டு, அவனுக்கு பின்னாடி பந்தோஸ்துக்கு பல ஆட்கள் உண்டு, அவனை பாதுகாக்க பல பேர் உண்டு. ஆனால் அதை எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு கிறிஸ்துவை அறிவிக்க ஒரு மனுஷன் வெட்கப்படாம நிற்கிறதை பார்க்க முடிகிறது. ஆதி சபை அப்படி இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டதே இல்லை. எங்கேயாவது வெட்கப்பட்டு உட்கார்ந்து இல்லவே இல்லை. எல்லாரும் அதை மாறியது. இதை மையம் வைத்துதான் கீழே இருக்கிற பகுதியை எழுதுறாரு. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்ல நான் வெட்கப்படவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. முன்பு யூதரிலும், ஃபர்ஸ்ட் நான் யூதருக்கு சொன்னேன், பின்பு கிரேக்கருக்கு சொன்னேன், அவைகளில் விசுவாசம் உள்ளவன் எவனோ
ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொந்த ஜனத்துக்கும் யூதனுக்கும் ஆண்டவரை பற்றி சொன்னான். சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரேக்கருக்கு போய் சொன்னார், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் செய்ய வேண்டிய வேலையை வெட்கப்படாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஒரே கோல், ஒரே நோக்கம். ஏப்பா சுவிசேஷம் சொன்னேன், எதுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன்? ஒரே ஒரு நோக்கம்தான், என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அடுத்தது அந்த இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவார்கள். சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனால சும்மா இருக்க முடியாது. ஹலோ, சொல்றது புரியுதா? ஆதியில் எப்படி இருந்தோன்னு ஒரு ரீகால் பண்ணுங்க. ஜகு ஜகுன்னு அப்படி கிளம்பி வருவோம். காலங்காத்தால 8 மணி சர்வீஸ்னா 7 மணிக்கு சர்ச்சுக்கு கிளம்பும். பக்கத்தில் இருக்கிற பழைய விசுவாசி கேட்கும், எங்கம்மா கிளம்பிட்டு அதுக்குள்ளார சீக்கிரமா? சர்ச்சுக்கு போறேன். சர்ச்சுக்கு 7 மணிக்கேவா? ஆமா, 7 மணிக்கே, சீக்கிரமா போனோம். சொந்தக்காரன் கேட்கும் போது சொல்லிச்சு, அப்படி உனக்கு இயேசு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இயேசுவின் மேன்மையை சரியாய் பைபிளை சரியா படிக்க தெரியாம இருந்த போதும் நாம அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம். ஆமாவா இல்லையா? இப்ப கேட்கிறேன், ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்க இன்னைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்றீங்களா? ஹல்லேலூயா. யார் தெரியுமா நரகத்துக்கு போவா? யார் தெரியுமா நரகத்துக்கு போவா? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆவது வருஷம். இந்த வசனத்தை வாசித்து ஒரு 2 நிமிஷம் அமைதியாயிட்டேன். வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. போதும் 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 அப்படின்னு இருக்கோம். இப்போ அடுத்த கேள்வி கேட்டுட்டு போயிடலாம். வசனத்தை வாசிக்கும். யார் நரகத்துக்கு போவா? அட சொல்லுங்களேன், வசனத்தை பார்க்காம சொல்லுங்க. துன்மார்க்கரும், தேவனை அறியாதவர்கள், வேற இன்னும் சொன்னீங்களே, இது ஒண்ணா? நான் அந்த பதிலுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. பாவிகள். யார் நரகத்துக்கு போவா தெரியுமா? மார்க்கு 16:16 வாசிங்க. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ யார் போவா? விசுவாசம் இல்லாதவன். இப்ப கேள்வி நமக்கிட்டே வருதா? வசனம் புரியுதா பிரதர்? திரும்ப வாசிக்கணுமா? வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டவன். விசுவாசியாதவனோ யாருங்க நரகத்துக்கு போவா? பாவி அல்ல, விசுவாசியாத எந்த ஜனமும் எதுக்கு போவோம்? ஆக்கினைக்குள்ளார போவோம். ஹல்லேலூயா. இததான் அங்க எழுதும் போது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவார் என்றால் அவிசுவாசிகள், விசுவாசிக்காத கூட்டத்தார் ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளார ஒரு பயம் வரணும் பிரதர். நீங்க அந்த விசுவாசத்தை விட்டு விலகினீங்கன்னா நமக்கு எதுதான்? ஹலோ, விசுவாச துரோகம் பண்ணுகிறவர்கள்
எங்க போவாங்க? ஆக்கணிக்கு தான். நான் ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் 1990 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் பாஸ்டர், 80 ஞானஸ்தானம் எடுத்தேன் பாஸ்டர், 2000 ஞானஸ்தானம் எடுத்தேன் பாஸ்டர். ஆனா எனக்குள் விசுவாச துரோகம் இருக்குமே ஆனால் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரசங்கம் பண்ணலாம், முன்னாடி நின்று 1000 பிரசங்கம் பண்ணலாம், எனக்குள்ளார கர்த்தரை குறித்தான விசுவாசம் இல்லைன்னா, கர்த்தரை குறித்தான அந்த விசுவாச அறிக்கை என்னிடத்தில் இல்லைன்னா நானும் நரகத்துக்கு தான். ஹலோ, சொல்றது புரியுதா? சச்சி பாஸ் ஆச்சே. யாரா இருந்தாலும் விசுவாசமில்லாத சந்ததிகள் எரி நரகத்துக்கு தான் தள்ளப்படும். ஹல்லேலூயா. சபை எதுக்கு போகுது? எதுக்கு போகுது? பரலோகத்துக்கு போக வேண்டிய சபை, மணவாளனை சந்திக்க வேண்டிய சபை. இன்னைக்கு விசுவாச துரோகத்தின் நிமித்தம் சபை இன்னைக்கு அநேகர் சபை என்று சொல்லி, அநேகர் சபை என்று சொல்லி அவர்கள் ஆக்கினிக்கு தான் போறாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்கள் நாங்களும் பரலோகத்துக்கு போறோம், நாங்களும் அதை செய்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருக்கே, விசுவாசம் இல்லாத சந்ததியா இருக்கே, அந்த சந்ததிகள் எங்க போகும்? வேதம் தெளிவா சொல்லுதே, விசுவாசியாத கூட்டம் ஆக்கினிக்கு தானே போகும். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்காத கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்கிறது, நிறைய இந்த பூமியில பெருகிட்டே வருது. அதுல இருந்து நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட ஒரு உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவன், உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தரை குறித்து தான் கொடுத்த அந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து வெட்கப்படாமல் சொல்லும். ஹல்லேலூயா. ஆதி சபை அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், தான் நினைக்கிறேன், 7 இல்லை 8, 8 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து எதை பிரசங்கித்தாங்க? சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சுவிசேஷ பிரசங்கத்தை பிரசங்கித்தார்கள். நான் அடுத்த 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 லெவலுக்கு வரேன், ஒவ்வொன்றா சொல்லி வரேன். நான் திரும்ப பொறுமையா சொல்றேன், திரும்ப சொல்றேன். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் தேவைன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உடையவர்கள் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் அறிவிப்பார்கள். அதான் அடையாளம், அதான் அடையாளம், வேற எந்த அடையாளமும் கிடையாது. அவர்கள் வெட்கப்பட மாட்டாங்க, எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, எந்த தெருவுன்னு பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு தான் ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். இதுல அப்போஸ்தலர் வாசம் பாருங்க, அப்போஸ்தலர் வாசம் பாருங்க 8:4. அவர்கள் சிதறி போனார்கள். சிதறி போன பிறகும் எப்படி சிதறி போனார்கள் என்றால், உபத்திரவம், பாடு, கஷ்டம், குடும்பத்தை இழந்து, நிர்வாணம், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அவர்கள் பிரசங்கித்தது சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சொல்றது புரியுதா? எனக்கு பாடு இருக்கு பாஸ்டர், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பாஸ்டர், எனக்கு நிறைய போராட்டம் இருக்கு பாஸ்டர், அதனால என்னால சுவிசேஷம். ஹல்லேலூயா. அவங்கள மாதிரி நாம ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு நான் சொல்றேன். ஆமாவா இல்லையா? வீட்டை விட்டாங்க, குடும்பத்தை விட்டாங்க, தெரு தெருவாய், அனாதையாய்,
அவர்கள் எல்லா இடங்களையும் விட்டு தூர நிலைமைக்கு போன போதும் அவர்களுடைய பிரதான கடமை, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய பிரதான கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. உனக்கு வஸ்திரம் இல்லாம இருக்கிறியே, நீ நிர்வாணமா இருக்கிறியே, நீ கேவலமா இருக்கிறியே, நீ உன்னை பார்த்தா பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கிறியே, என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் என்னை ரட்சித்த தேவன் பெரியவர் என்பதை பிரசங்கித்தார்கள். வஸ்திரம் கிழிஞ்சு போயிருக்கு பிரதர், அவங்கள் பாதத்தில் பாதரட்சை இல்ல பிரதர், அவர்கள் நடந்து போகிறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து வந்தது போல இருக்கிறது. ஆனாலும் அவ்வளவு சூழ்நிலைகளிலும் அவர்கள் பிரசங்கிக்க தவறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய பிரசங்கத்துக்கு நீங்க வருவீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை குறையும் போது எது குறையுதுன்னா, நாம பிரசங்கிக்க வேண்டிய காஸ்பல் குறையுது. என்னைக்கு நம்பிக்கை பெருகுதோ நம்மளால சும்மா இருக்க முடியாது, சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆமாவா இல்லையா? இப்ப நம்ம ஒரு ஜோம் பண்றோம் பிரதர், நம்ம சிம்பிளா சொல்லுவோம் 40 நாள் ஜெபம் நடக்கும். ஒரு 15 நாள்ல கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிடறாரு. என்ன பண்ணிடுறாரு? ஒரு அற்புதத்தை செஞ்சிடறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? மீதி இருக்கிற 25 நாளும் ஆட்டோமேட்டிக்கா எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எதனால சொல்லுவோம்? என் பையனுக்கு வரீங்க, அற்புதத்தை கண்ணார என்ன பண்ணியிருக்கோம்? பார்த்ததுனால நம்மளுக்குள்ளார என்ன வந்துச்சு? நம்பிக்கை வந்துச்சு. நான் ஜோமனை வந்தேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, நீங்களும் வாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும். எதை வச்சு சொல்றோம்? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டு மற்றவருக்கு எதை சொல்றோம்? சுவிசேஷத்தை சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி சபையில் விசுவாசத்திற்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல மறக்கவில்லை. அதுதான் ஆதி சபைக்கும் இப்ப இருக்கிற சபைக்கும் வித்தியாசம். நான் சொல்றதை ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அடி ஓத கொண்டு போய் சிறைக்குள்ளார உள் சிறையில போட்டு கட்டி அவமானப்படுத்தி அடிச்சு கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கும் போதும் பவுலும் சீலாவும் உள்ள உட்கார்ந்து கர்த்தரை பாடுறாங்க. அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது இன்னைக்கு நம்ம சபைக்கு ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் அவர்களை துதிக்க வச்சது, இந்த விசுவாசம் அவர்களை பாட வச்சது. அந்த இடம் அசைந்தது. எல்லாரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியில இருக்கிற காவல்காரன் எப்படி செய்யுதுன்னு பாருங்க. அவன் தன் பட்டயத்தை எடுத்து கொல்லுவதற்காக போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கெடுதி ஒன்னும் செய்யாத. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30-31. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இப்ப கேள்வி, இவன் என்ன கேள்வி கேட்கிறான்? நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன பிரசங்கம் பண்ணியிருப்போம்? ஹலோ, ரொம்ப முக்கியம் இல்ல? என்ன பிரசங்கம் பண்ணியிருப்போம்? நான் உனக்கு ஒன்று சொல்றேன், கேட்பியா? கேட்பேன். நீ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா மாறணும்னா எந்த விசுவாசியும் நீ என்ன பண்ணாத,
ஹலோ, அடிக்காத. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடாத. தொட்டைனா சாபம் உனக்கு. உன் குடும்பம் விளங்காம போயிடும். ஹலோ, ஏன்னா என்னை உள்ள போட்டு என்னை சித்திரவாதம் பண்ணது நீதான். உன்னை தப்பிச்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். எதற்காக தப்பிச்சு வெளியே வந்திருக்கிறேன்னா, கர்த்தருடைய நோக்கத்தை நீ செய்யணுமாக்கும். ஆச்சா பூச்சா, ஐயோ, என்னென்ன பிரசங்கம் உண்டோ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பேசி முடிச்சிருப்போம். அவன் பயந்து அரண்டு போய் ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு விழுந்திருப்பான். ஆனா இவன் கேட்ட கேள்வியை இருதயத்தை தொட்டுச்சு. என்னப்பா அந்த கேள்வி? அந்த கேள்வி என்ன? ஆண்டவமார்களே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. வெளியே இருக்கிற கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இரண்டாவது, வெளியே இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி எப்பயும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணி, எதை சொல்லணும், என்ன பேசணும், அவங்களோட என்ன இடைப்படணும் என்கிற கேள்வி உள்ள இருக்கும். நான் நினைக்கிறேன் பவுலும் சீலாவும் உள்ள பாடிக்கிட்டு இருந்தாலோ உள்ள இருந்து ஒரு கேள்வி இருக்கும். வெளியே இருக்கிற ஆளுக்கு நான் என்ன சொல்லணும்? ஹலோ, எழுதுறீங்களா? ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. ரட்சிக்கப்படுவதற்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கொஞ்சம் மாத்தியும் சொல்லலாம். அவங்க என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்போம். நான் என்ன செய்யணும்? நாம கேட்கலாம், பாசி இந்த கேள்வியை அந்த சிறை காவல்காரன் தானே கேட்டா, சிறை காவல்காரன் தானே கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கலையே. இந்த இடத்துல அப்படியே பாஸ் பண்ணி நான் சொல்றேன், இந்த கேள்வி கேட்கப்படும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா அழகா இருக்கும். 31வது வசனத்தை வாசிங்க. பெரிய பிரசங்கெல்லாம் அங்க பேசல, பெரிய பிரசங்கம் பேசல. இங்க நிறைய நேரம் பேசினா எனக்கு பிரச்சனை, என்னையும் கொல்லுவாங்க அவனையும் கொல்லுவாங்க. அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிஞ்சதுனால ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை சொல்லி முடிச்சதும் அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? அவனை வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா? அடுத்தது அவன் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இங்க இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் காரியம், ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள், வெட்கப்படாத அறிவிப்பார்கள். இரண்டாவது சொல்றேன், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு நெருப்பு தணல் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது அணையுதுன்னா நான் திரும்ப சொல்றேன், கீழ இருந்து மேல வரைக்கும் போயிட்டே இருக்கேன். இது அணையுதுன்னா அடுத்து இது அணையும். இது அணைஞ்சதுன்னா அடுத்த டவுட் எங்க வரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த ரெண்டு காரியமும் நமக்கு சபைக்கும் தேவை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்ன சொல்லணும் ஆண்டவரே? What can I speak?
நான் எதை பற்றி பேச வேண்டும், எதை குறித்து சொல்ல வேண்டும், அந்த கடினமான ஜனத்துக்கு நான் என்ன பேச வேண்டும். அல்லேலூயா. இந்த ஏக்கம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாம நீ பேசு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பயப்படாம பேசு. பேசுன்னு சொன்னதும் இங்க அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு, அதையும் பேசுறார். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்ததுன்னா இப்படிதான் வளர்ந்துச்சு. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 to 36 வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க, ஹோம்வொர்க் உங்களுக்கு. அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது, நீங்கள் இயேசுவை கொன்றதினால நீங்கள் பாவியாய் விட்டீர்கள். பிரசங்கிக்கவில்லை. அல்லேலூயா. அதை குறித்து பிரசங்கிக்கவில்லை. அவர்களுடைய பிரசங்கம் வித்தியாசமாய் இருந்தது. நான் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த ஒரு சாப்டர் வாசிச்சேன் காலையில. ரொம்ப அருமையா இருக்கும், வீட்டுல போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15 to 36 வரைக்கும். இவர்கள் பண்ணின அந்த பிரசங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு தெரியுமா? 37 மட்டும் வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபோது, இன்னைக்கு இந்த ப்ராசஸ் நடக்கணும் பிரதர். ஹல்லேலூயா. நாம போய் சுவிசேஷம் சொல்றோம் பாருங்க, நாம போய் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், என் ஜனத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற பாரம் நமக்குள் இருக்கும் பட்சத்தில் என்ன பேசுவோமோ அந்த பேசுகிற வார்த்தை என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாம் திருப்பிட்டீங்களா? அப்போஸ்தலர் 2:37 வாசிக்கலாம். இதை அவர்கள் கேட்டபோது, ஹலோ, நாம இன்னைக்கு என்னென்னமோ பண்றோம், ஒண்ணு என்ன நடக்க மாட்டேங்குது. போடான்னு பறிச்சு விட்டு போயிடறாங்க. ஆமாவா இல்லையா? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நம்ம மணிக்கணக்கா பிரசங்கம் பண்றோம், மணிக்கணக்கா சுவிசேஷத்தை சொல்றோம். நம்ம பண்ற சுவிசேஷம் அங்க வேலை நடக்கல, வேலை நடக்கல. அப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நாம சொல்லுகிற சுவிசேஷம் சரியான்னு பார்க்கணும். 2, நாம ஏனோ தானோன்னு செய்யறோமான்றதையும் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் சுவிசேஷம் ஊழியத்துக்கு போறவங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாடத்தை எடுக்கணும்னு இருக்கேன். எடுக்கலாமா? ரொம்ப முக்கியமான பாடம். ஹல்லேலூயா. நேரம் இன்னும் சரி, போயிடலாம், பிரச்சனை இல்லை. எப்படியாவது 2 பக்கத்தையும் நீங்க முடிச்சிடறேன். நாளைக்கு கருணை காட்டுங்கள். நாளைக்கு இன்னும் ஒன்றும் எடுக்கல, பார்ப்போம். சரி, இன்னைக்கு இருதயம் குத்தப்படலை, இருதயத்துல எந்த விதமான தாக்கத்தையும் நாம பேசுற வார்த்தை உண்டு பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம சொல்லலாம், இருதயத்தை பிசாசானவன் குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். ரைட், உண்மை. இருதயத்தை அடிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். ரைட். ஆனா நான் அதை விட ஒண்ணு சொல்றேன். ஆதி காலத்துல மட்டும் எப்படி நடந்துச்சு? அப்ப பிசாசு சும்மா விட்டுட்டானா? இல்ல, அப்பயும் இருந்துச்சு தானே, அப்பயும் பாவம் இருந்துச்சு தானே, அப்பயும் அசுத்தம் இருந்துச்சு தானே. அப்ப மட்டும் ஏன் கிரியை நடந்துச்சு? ஏன்னா அங்க கரெக்டான சுவிசேஷத்தை நேரம் பார்த்து கர்த்தர் எதை சொல்றாரோ அதை மட்டும்தான் பேசினாங்க. ஹல்லேலூயா. வேற எதையுமே பேசல, அத பேசினாங்க. 37 இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய். அடுத்த வார்த்தை, பேதுருவையும் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பார்த்து, சகோதரர்களே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு பாருங்க. இந்த ஜனங்க ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேணும்னு இருந்த பாரம் இருதயத்தை குத்தி
இப்ப அவனுக்குள்ளார நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஹலோ, நான் சொல்ற பிரசங்கத்தோட வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எனக்குள்ளார இருந்த பாரம், எனக்குள்ளார இருந்த அந்த ஆசை, எனக்குள்ளார இருந்த அந்த ஏக்கம், நான் பிரசங்கித்த போது அங்க போய் குத்துச்சு. இன்னைக்கு நிறைய பிரசங்கம் நிறைய இருதயத்தை குத்துது. ஆனா இங்க இருந்த தாக்கம் உள்ள போல. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னு கேட்ட அப்போஸ்தலர்கள் இப்ப ஜனங்க கேக்குறாங்க, நான் என்ன செய்யணும் ஐயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ப்ராசஸ் சொல்றார் 38வது வசனத்துல. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திருப்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். போதும். ஹல்லேலூயா. இருதயம் குத்தப்பட்டதும் அவங்க கேட்கிறாங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டதும் பேதுரு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். என்ன பண்ணணும்? ரெண்டாவது என்ன பண்ணணும்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மூணாவது எது பண்ணணும்? இப்ப நாம எதை செய்யறோம்? ஹலோ, முதல்ல நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டேன். இருதயம் குத்தப்பட்டுச்சா? உள்ள வேலை செஞ்சுதா? ஒன்றும் தெரியாது. ஒரு 4 வாரம் 5 வாரம் சர்ச்சுக்கு வரோம். 5வது வாரம் கூட்டு வந்து, பாஸ்டர் இதை முக்கிய எழுப்பினீங்கன்னா பரவாயில்ல. நீ நிறைய சபை முக்கிய எழுப்புனா எல்லாம் சரியாயிடும் நினைக்குது. செய்ய வேண்டியது செய்யலைன்னா 100 தடவை முக்கினாலும் ஒன்றும் நடக்காது. ஹலோ, 1000 பெரிய பெரிய தீர்க்கதரிசி கிட்ட போய் நான் ஞானஸ்நானம் பெற்றேன், இங்கிருந்து ஆண்டவர் பெற்றுக்கொண்ட அந்த யோர்தானுக்கே போய் முக்கிட்டு வந்தேன். என்ன பாசி இப்படி எல்லாம் பேசுறீங்களே? உண்மையை சொல்றேன் பிரதர். மனம் திரும்பாம பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாம எந்த ஒரு ஆத்துமா நான் ஞானஸ்நானத்தை எடுக்கிறேன்னு சொன்னா அந்த ஆத்துமா உண்மையான ஆத்துமா இல்லை. அது காத்தடிச்சதும் அது பறந்துடும், விழாது, பறந்துடும். சபையில, நம்ம சபையில இன்னைக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து ஒரு 36 37 வருஷம் ஆச்சு. ஆமா தானே? எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? அந்த கூட்டம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சர்ச்சு தான் இன்னைக்கு என்னது ரொம்ப பெரிய சபைன்னு சொல்லிக்கலாம். ஆனா காத்தடிச்சது ஒரு கூட்டம் என்ன ஆயிடுச்சு? பறந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? இந்த ப்ராசஸ்ல அவங்க சரியா இல்லை. ஹல்லேலூயா. அவங்க சரியா இருந்திருந்தாங்கன்னா தன்னுடைய மனம் திரும்புதலை விட்டுக்க முடியாது பிரதர். தன்னுடைய பாவத்தை மன்னிச்சதை அவர்கள் உணர்ந்தாங்கன்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமா தானே? ஹல்லேலூயா. ஆஸ்தி அந்தஸ்தை விட, நான் சொல்றது புரியுதா? ஆஸ்தி எல்லா விதமான ஆஸ்தி அந்தஸ்துகளை விட பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெருசுன்னு சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதா? நான் என் பிரசங்கம் அங்கங்க ஆரம்பிச்சு அங்கங்க தொட்டுட்டே போயிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஜனம் எதை பார்க்குதுன்னா, என் பாவ மன்னிப்பை விட ஆஸ்தி பெருசுன்னு நினைக்குது.
அந்தஸ்து பெருசுன்னு நினைக்குது, எனக்கு இருக்கிற மேன்மை பெருசுன்னு நினைக்குது. அதை விட இதுதான் பெருசுன்னு எந்த ஜனம் நிக்குதோ அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா பிசாசு தொட வருவான்? பிசாசு எப்ப தெரியுமா தொட வருவான்? இறுதியில் குத்தப்படும் போதே பிசாசு தொட மாட்டான். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது விட்டுருவான். அடுத்த மனம் திரும்புறேன், இனிமேட்டு அதை விட்டுட்டு நான் வெளியே வரேன் அப்பயும் விட்டுருவான். எப்ப தெரியுமா வந்து நிற்பான்? பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட போகும்போது தான் வருவான். ஹலோ, ஆமாவா இல்லையா? இந்த அனுபவம் நமக்கு இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்பதான் வருவான். உபவாச ஜெபம் அன்னைக்குதான் ஸ்வீட்டி வந்து எனக்கு வந்து பாயாசம் செஞ்சு தரேன்னு சொல்லுது. இல்ல, காலையில குடிப்பீங்களா நைட்டு குடிப்பீங்களான்னு கேக்குது. என்னது எப்ப? அதனால அது பிசாசுன்னு சொல்லலை நான். அப்புறம் எல்லாரும் என்ன அடிச்சிருவாங்க அப்படி சொல்ல வருது. நம்மளை எப்படி சோதிக்குதுன்னு பாருங்க. நான் 40 நாளுக்கு உபவாசம் இருப்பேன்றது ஸ்வீட்டுக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன காலங்காத்தால நான் சொல்றது புரியுதா? பிசாசு எப்ப தெரியுமா வருவான்? இப்படிதான் வருவான். அதனால ஸ்வீட்டி பிசாசுன்னு சொல்லலை, நான் சொல்றது புரியுதா? நான் தெளிவா சொல்றேன். எதை பேசணும்னு சொல்றேன். நம்மளை அப்பதான் சோதனைக்கு உட்படுத்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தப்பிச்சு இங்க வரணும். எங்க? ஞானஸ்தானத்துக்கு வரணும். அப்ப விடுவான்னு நினைக்கிறீங்க? ஹலோ, அப்ப விடுவான்னு நினைக்கிறீங்க? இதுக்கே விடாதவன் இதுக்கு ரொம்ப போராடுவான். இதை விட இன்னொன்னு சொல்லட்டா, இதை விட அடுத்த ப்ராசஸ் உண்டு. அது என்னன்னா, மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆயத்தமாகிற போது பிசாசு அப்பையும் சோதிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அதுல நிக்க முடியுமான்னு கேட்டா நிக்க முடியும். எதை கொண்டு தெரியுமா? விசுவாசத்தை கொண்டே நாம ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. என்னை தொட்ட அனுபவத்தை அந்த விசுவாசம் அப்பப்போ காட்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் என் இருதயம் குத்தப்பட்டுச்சு பாருங்க. அப்ப அந்த இருதயம் குத்தப்பட்டதை நான் மறந்து போலான்னு பிசாசு மறக்க நினைக்கும் போது என் இருதயம் குத்தப்பட்டதை என் விசுவாசம் கொண்டு வந்து காட்டும். அன்னைக்கு அர்ப்பணிச்சியப்பா அப்படின்னு சொன்ன போது உடனே பிடிச்சுக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இது அப்படியே இருக்கட்டும். அதை அப்படியே வச்சு அழிச்சிட்டு ஏன்பா சரி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்துட்டு அழிச்சிட்டு போறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. முக்கியமான காரியம் பின்னாடி வருதுல்ல, அதை பேசுவோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சேன். சரியா 12க்கு அனுப்பிவிட்றேன். சரியா? இன்னும் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். குட். அப்ப இப்ப இப்ப நம்ம மேல இருந்தே ஒரு தடவை சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன். கிருபை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்துக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் தேவைன்னு சொன்னேன். அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் காரியம், ரட்சிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வெட்கப்படாம என்ன பண்ணுவாங்க? அறிவிப்பாங்க. 2வது சொன்னேன், வெளியில் இருக்கிற இல்லாவிட்டால் புறஜாதியாக இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன சொல்லணும்? அப்ப ஆண்டவர் எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசியுங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஹல்லேலூயா. என்னங்க சுவிசேஷம்? யோவான் 3:16. திருப்பிட்டீங்களா?
ரொம்ப முக்கியமான வசனம். மனப்பாடம் பண்ணுங்க, முடிஞ்சா எல்லாருக்கும் சொல்லுங்க. இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஹல்லேலூயா. சரி, இதை இன்னும் விளக்குற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னா 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் திருப்புங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வசனம் மட்டும் இப்ப வாசிக்க போறோம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதினாரு. என்ன சொல்றாருன்னா, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், தெரியப்படுத்துகிறேன். திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சரி, என்ன பிரசங்கம் பார்ப்போம், வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். அடுத்தது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. முதல் பிரசங்கம் முதல் காரியம் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவானவர் மரித்தார். இரண்டாவது வார்த்தை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். மூணாவது நாள்ல ரெசரக்ஷன், ஆண்டவர் உயிர் தெழுந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரா, தரிசனமானார். அடுத்தது 6வது 5வது, அதற்கு பின்பு எல்லாருக்கு பின்பு என்னங்க சுவிசேஷம்? இதுதான் சுவிசேஷம். நான் சொல்றது புரியுதா? இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அடுத்தது யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார்ன்றத சொல்றாரு. சீசர்களுக்கு தரிசனமானாரு, இவருக்கு தரிசனமானாரு, அவர்களுக்கு தரிசனமானாரு, இவங்களுக்கெல்லாம் தரிசனமானாரு. இப்படி சொல்லும் போது பக்கத்துல இருக்கவங்க கேட்பா, அவங்களுக்கெல்லாம் தரிசனமானாரு, இப்ப எனக்கு என்ன அப்படின்னு கேட்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அகால பாவியான எனக்கும் தரிசனமானார். இதுதான் என்னது? ஹலோ, இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நம்ம கேட்கலாம், பாஸ்டர் இந்த சுவிசேஷம் சொன்னா போதுமா? ஹலோ, இந்த சுவிசேஷம் சொன்னா போதுமா? கேட்கிற கேள்வி புரியுதா? இது சொன்னா போதுமா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுமா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க செய்யற பாவத்தை குறித்து நம்ம பேசணும் தானே? ஹலோ, நான் கேட்கிற கேள்வி புரியுதா இல்லையா? இது மட்டும் பேசினா போதுமா? அவங்களுடைய பாவத்தை குறித்து நம்ம பேச வேண்டாமா? நம்ம இப்ப எங்க போறோம் தெரியுமா? இப்படி சாப்பிட வேண்டிய நம்ம சுவிசேஷத்தை இப்படி சொல்ல வேண்டிய நாம இப்படி சொல்லிட்டு இருக்கோம்.
எப்ப பாவத்தை குறித்து பேசப்படணும் தெரியுமா? எப்ப பேசப்படணும் தெரியுமா? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது ரெண்டு ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னேன். ஒன்று ஞானஸ்நானம் எடுப்பாங்க, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு, ரெண்டு. ஒன்று மனம் திரும்புதல். நாம் எதை சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? மனம் திரும்புதலை பேசணும். ஹலோ, நம்ம கேட்கலாம், பாஷே நாம் இயேசு அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லில பேசினாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். யாருக்கு பேசினாரு? கேள்வி இருக்குல்ல, யாருக்கு பேசினாரு? வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்து அறிந்தவர்கள், மேசியா பிறப்பார் என்கிற செய்தியை அறிந்தவர்களுக்கு தான் எதை பத்தி பேசுறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்ப மற்ற ஜனங்களுக்கு என்ன சொன்னார்னா, சகல ஜனங்களை என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா இளைப்பாறுதல் தருவேன்ற. ரெண்டு பிரசங்க வித்தியாசம். ஆமாவா இல்லையா? நம்ம இன்னைக்கு சபை மனம் திரும்புதல பேசுது, ஆனா அது சுவிசேஷம் இல்லை. உன்னுடைய பாவத்திற்காக மரித்த இயேசு இருக்கிறார், அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார், அவர் தரிசனமானார், என்னையும் இயேசு கண்டார் என்பதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. பாஸ்டர், அதுல வேல்யூ இருக்கா? நான் இதை சொன்னா வேல்யூ இருக்கா? உண்மையை சொல்றேங்க. பாவத்துக்காக, பாவத்தின் தோஷத்துக்காக வெளியே ஒரு கூட்டம் உண்மையான தெய்வம் யார் என்று தெரியாமல் ஓடிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ரொம்பலாம் வேணாம், நம்ம ஊர் எடுத்துக்கலாம். இந்த ஒரு வாரம் பண்ணாத வேலை பண்ணாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா, யாருன்னு தெரியலையா? உண்மையாய் மரித்த தெய்வம் யாருன்னு தெரியல, உண்மையாய் உயிர் தெழுந்த தெய்வம் யாருன்னு தெரியல. பேசாத சிலைகளுக்கு உயிர்ப்பிக்கிறார்களா? உயிரோடு எழுந்த தெய்வத்தை நாம் சொல்ல மறந்து போனது சபை. இந்த பிரசங்கம் எனக்குள்ளார ஒரு தணலை போட்டுச்சு. எதை பேசணும்னா நான் அப்படியே ரீகால் பண்றேன். கிறிஸ்துமஸ் நான் எதை பேசினேன்? சுவிசேஷத்தை சொன்னா, அந்த சுவிசேஷத்துல நான் யாரை மையப்படுத்தினேன்? யாரை மையமாய் பேச வேண்டும்? நான் பேசினா என்ற கேள்வி எனக்குள்ளார வந்தது. நான் உங்களெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எனக்குள்ளார வந்தது. நான் என்ன பேசினேன்? எதை சொன்னேன்? உங்களுடைய பாவத்திற்காய் மரித்த இயேசு ஒருவர் இருக்கிறார்னு சொன்னா, அவர் உயிரோடு இருந்தார்னு சொன்னா, அந்த இயேசு உயிர் தெழுந்து தரிசனமானார் சொன்னா, அதை சொன்னா, எதை பேசினேன்? வெக்கப்படுறோம். இதெல்லாம் போய் பேசணுமா பாஸ்டர்? இதெல்லாம் சொல்லணுமா பாஸ்டர்? இல்லையா, சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சபை சொல்ல தவறியது நிமித்தமே இன்னைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் போனது நிமித்தமே ஜனங்கள் இன்னைக்கு பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டு. நீங்களும் நானும் தான் வெளிச்சம். நீங்களும் நானும் தான். கர்த்தர் என்னை ஏன் ரட்சித்தார்? நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்வதற்காக தான். நீங்களும் நானும் நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து வச்சிருக்கார். அல்லேலூயா. நேற்று ஒரு 3 காரியத்தை சொன்னோம் இல்லையா? அதை மட்டும் லைட்டா கோடிட்டு போயிடலாம். சனிக்கிழமை சொன்னேன், அவரோடு சேர்க்கும் ஸ்லாக்கியத்தை. இதை எழுதிடுறீங்களா? அவரோட எழுதிடுறேன், வேணாம் டைம் இல்லை, சீக்கிரமாக எழுதிடுறேன். அவரோடு சேர்க்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.
ஆமா தானே? முதல் காரியம் அதை தானே சொன்னேன். ரெண்டாவது காரியம், இசைவாய் கட்டப்பட்ட மாளிகைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசைவாய் கட்டப்பட்ட மாளிகை. உங்களை கொண்டு சிலரை பக்கத்தில் இருக்கிற கல், இந்த கல் ரட்சிக்கப்பட வேண்டியது உங்களை கொண்டு தான். நான் சொல்றது புரியுதா? மாளிகை கட்டப்பட்டுட்டு வருதுங்க, வரிசையா கட்டப்பட்டுக்கிட்டே வருது. இந்த நடுவில் இருக்க கேப் இருக்கு பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நான் சொல்றது புரியுதா? மாளிகை எப்போ கட்டி முடிக்கப்படும்னா, அவருடைய பிளான் எப்ப சரியா முடிக்கிறோமோ. இன்னைக்கு நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கு சபை? நான் நினைக்கிறேன் 4 பில்லர் போட்டு மேற்கூரை போடப்பட்டு வாசல் இல்லாமல் ஜன்னல் இல்லாமல் பாதுகாப்பற்ற நிலைமையில் காவல் கோபுரம் இல்லாமல் நம்ம சபை இருக்கான்னு யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா அப்படி சொல்றீங்க? இல்லையே, நாங்களாம் இருக்கிறோமே. உண்மைதான். காவல் கோபுரத்தில் நிற்க வேண்டிய மனிதன் இன்னும் கண்டுபிடிக்கப்படலையோ, வாசலண்டே நிற்க வேண்டிய மனிதன் சபை இன்னும் கண்டுபிடிக்கவில்லையோ என்கிற கேள்வி என் இருதயத்தை வாட்டுகிறது. ஹல்லேலூயா. கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். மொர்தெகாய் இதை தான் சொல்லுகிறார். எஸ்தரே, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தா யூதர்களுடைய ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும்பா. என் பிரசங்கத்தினுடைய கடைசி நிறைவு, சபையே இந்த காலத்தில் சுவிசேஷம் சொல்லுவதை மௌனமாயிருந்தார் நம் ராசிபுரம் பட்டணத்திற்கு ரட்சிப்பு வேற யாரையோ கொண்டு செய்வார். ஆண்டவர் செய்ய மாட்டாருல்ல. நீ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, நடக்காது. இல்லையா, கர்த்தர் யாரை கொண்டும் அவர் செய்து முடிப்பார். நான் ஒண்ணு கேட்கிறேன். நெகேமியா காலத்தில் நெகேமியா கேட்டா, அப்பா ஆலயத்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொன்னபோது, சபையை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற அறைக்கூவலோடு இன்னைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த அறைக்கூவலின் சத்தம் உங்க இருதயத்தை துணிக்கட்டும். நான் இருக்கிறேன்பான்னு சொல்லி ஒரு கையில ஆயுதத்தோடு ஒரு கையில வேலைகளை செய்து ஆலயத்தை கட்டி முடிக்கிற ஆட்களை இந்த ஜெப நாட்களில், இன்னைக்கு 6 நாள் ஆச்சா, 6வது நாள் ஒரு அறைக்கூவலை கர்த்தர் எடுக்கிறார். ஒரு பக்கம் காவலை காக்க வேண்டிய ஆயுதம், ஒரு பக்கம் அலங்கத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு. ரெண்டுத்தையும் மறக்கல பிரதர். அவங்க செய்தாங்க. அந்த ஆலயத்துக்கு விரோதமாய் சம்பளாத்தும் தொபியாவும் எழுந்த போது நெகேமியாவும் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த ஆலயத்தில் பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை. நீங்களும் நானும் அப்படி போய்விடாதபடி விழித்திருந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போமா?
ஆவியானவர் இன்னைக்கு சபையோட பேசுகிறார். சபையோட பேசுகிறார், 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 பேசுகிறார். நெகேமியாவின் அறைக்கூவலை இன்னைக்கு உங்கள் மத்தியிலே அழகம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கையா. இசைவாய் கட்டப்பட வேண்டிய மாளிகை இன்னைக்கு தீக்கரையாக்கப்பட்டிருக்கையா. நான் சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்றவங்க மாத்திரம் யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், ஆவியானவர் சபையோடு இடைப்படுகிறார், சபையோடு இன்னைக்கு பேசுகிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் சொல்லுவார்கள். அந்த ஜனம் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஏக்கம் எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். அதான் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம்னா இதாயா ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். இன்னைக்கு சபைக்குள்ளார இந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் குறைஞ்சு போச்சு. காரணம் எனக்கு 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 ஏன் பிரச்சனைன்னு சொல்லி ஓடுகிற கூட்டமாய் மாறிவிட்டோம். ஓடுகிற கூட்டமாய் மாறிட்டோம். நம்ம அப்ப சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆதியில சொல்லிட்டே இருந்தோமே, இயேசு உங்கள் பாவத்திற்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் தரிசனமானார், என்னையும் பாவத்திலிருந்து மீட்டார்னு சொன்னவே அதை இன்னைக்கு சொல்ல தவறிவிட்டதே. சுவிசேஷத்தை சொல்ல தவறிவிட்டதே. நான் சொல்றேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை யாரையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு இடைப்பட்டார்னா நீங்க சொல்லணும்னு விரும்புறேன். ஆண்டவரே இந்த அலங்கத்தை கட்ட நானும் ஆயத்தமாகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், இந்த அலங்கத்தை கட்ட நான் ஆயத்தமாகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம். Glory to God, glory to God, glory to God, glory to God. இந்த அலங்கத்தை கட்ட நானும் ஆயத்தமாகிறப்பா, நான் ஆயத்தமாகிற ஆண்டவரே, எழுந்து கட்டுவோம்ப்பா. ஆண்டவருடைய வருகையில ஒரு பெரிய மாளிகையாக உமக்கு முன்பாக நிற்கப்பட ஒரு சின்ன கூட்டத்தையாவது அப்பா நாங்கள் ஒரு அசைவை உண்டு பண்ணி இருக்கணும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீரா. இந்த வார்த்தை 30 வருவது 100 பலன் தரட்டும். கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவர் நீரே ஆளுகை செய்யும். ஆண்டவருடைய நாம் மேம்படுத்தும். பெரியவர் அப்பா, வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எங்க இறுதிய பலகையில் இருக்கட்டும்ப்பா. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சுவிசேஷத்தை சொல்ல வைக்கப்படக்கூடாதுப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்ன்ற பாரம், ஒரு அக்னி தணல் உள்ள போடப்படட்டப்பா, உள்ள போடப்படட்டப்பா. அது அது அனலா பிடிக்கட்டப்பா, அது தணலா பிடிக்கட்டப்பா, பிடிக்கட்டப்பா, பிடிக்கட்டப்பா. இன்னைக்கு ஒரு சின்ன தணல் பிடிக்கட்டாண்டுவரே இருதயத்துல போடுங்கப்பா. அந்த மங்கேறிகிற அந்த தீபத்தை அனலாக்குங்கப்பா. தட்டி எழுப்புங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா. எதையாவது செய்யணும்ப்பா, உமக்காக எதையாவது செய்யணும்ப்பா. நீங்க உதவி செய்யணும்ப்பா. ஏழையாளுகை செய்யும் நாளில் நீரே ஆசீர்வதிக்கிறா. தெய்வ கிருபை இருக்கட்டும். சகல விதங்களிலும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாச்சுமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். என் உள்ளமே நாச்சுமாவே கர்த்தர் செய்த சகவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.